திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பலமா இருக்கிறார். எப்பவுமே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எந்த நல்ல நேரம் எந்த கெட்ட நேரம், ஜாதகத்துல என்ன யோகங்கள் என்ன சாபங்கள் எது இருந்தாலும் ராசி அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ பலமாக இருந்து விட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போ இந்த மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசிக்கு உங்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகங்க. அதோட இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் என்ட்ரி ஆகிறார் 14ஆம் தேதி. அதே நேரத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உள்ள வருகிறார், தன்னுடைய சொந்த வீட்டு, அதாவது உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார், ரிஷபத்துக்கு உள்ள வர்றாரு. அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. சுக்கிரன் யாரு உங்களுக்கு? ராசி அதிபதி இல்ல லக்னாதிபதி, ரிஷப லக்னம் ரிஷப ராசி. புதன் யாரு? குடும்பஸ்தானாதிபதி, பொருளாதாரம் தனத்தை கொடுக்கக்கூடியவர், 2ஆம் அதிபதி. அப்போ 1, 2 பரிவர்த்தனை ஆகுது. இந்த லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது. இந்த மாசம் எல்லாமே செட்டில் ஆயிரும். ஏன்னா ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு நேரங்காலம். என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு நாள் தடையாயிட்டே இருக்குது, அதே போல எதுவுமே பண்ண முடியாம இருக்குது, ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு 10% சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரிஷபத்துக்கு உண்மையாவே ரொம்ப நல்லாதாங்க இருக்கு. ஏன்னா இந்த மாசம் அதை விட சூப்பரா இருக்கு. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் தன்னுடைய வீடு மாறி இருக்கிறாங்க. இது ஒரு யோகம். சுபகிரகங்கள் வீடு மாறி இருப்பது யோகங்கள். பொருளாதார வளர்ச்சி, பணம் எங்காவது லாக் ஆயிருக்குது, பணம் வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள். இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த பணத்தை நோக்கி உங்களை வளர்த்துவதற்கு உண்டான எந்த விஷயத்தை நீங்க செஞ்சாலும் அது பலமடங்கான வெற்றிகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். எப்படி ரிஷபத்துக்கு இந்த மாசம் பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்க போகுது, உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது, நீங்க சொல்றது எல்லாருமே காது கொடுத்து கேட்பாங்க, இவர் என்னமோ சொல்ல வராரு, இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. ரிஷபம் இயற்கையாக அறிவுள்ள ராசி, ஆனா ஏமாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் இப்போ அது எல்லாமே விலகி என்னமோ சொல்ல வராரு, என்னமோ செய்ய போறாரு, என்னமோ நடக்க போகுது, இவருடைய சிந்தனைகள் இவருடைய யோசனைகள் எல்லாமே பெருசா வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது. எல்லாமே உங்களை எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ரிஷபத்துக்கு ஏற்படும். 1, 2 தொடர்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, முதல் விஷயம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறீங்க. பணத்தை நோக்கி, பொருளாதாரத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம புதன் 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் பெருக போகுதுங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்ப அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்குள்ள 15ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது. உங்க லக் எல்லாமே பல மடங்காக உயரப்போகுது. அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பு கிடைக்க போகுது அப்படிங்கறத அமைப்பு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்து அதிபதி ராசிக்குள்ளையும், ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கும், அதுவே 6ஆம் அதிபதியை 2ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது அது சுக்கிரனோட சேரும், குருவோட சேரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது. ரிஷபத்துக்கு பெரும் பணம் சம்பாதிக்க போறீங்க, பெரிய வேலை கிடைக்க போகுது. இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, வேலை இல்லை அல்லது ஒரு வேலை மாற்றம் பண்ணலாமான்னா தாராளமாக செய்யலாம். இந்த மாசம் நல்ல சம்பளத்தோட கிடைக்க போகுது.
கடன் அடைக்கிறதுக்கு பெரிய அமௌண்ட் கடன் வச்சிருந்தீங்கனாலும் கூட கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது அப்படிங்கறத அமைப்பு. 6-2 தொடர்புகள் வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல வேலை, நல்ல வாய்ப்புகள், ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம், ஒரு வேலை மாற்றம் பண்ண போறீங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது இந்த மாசம். ரிஷபத்துக்கு 12 ராசியில ரிஷபத்துக்கு இந்த மாசம் எக்ஸ்ட்ரானடியா நிறைய விஷயங்கள் கைப்பிடி வரப்போகுது. நீங்க என்ன நினைச்சீங்கனாலும் சரி, உங்களுக்கு என்ன இருக்கோ உங்க ஜாதகத்துல அதை விட பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது வரல, எது நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு தோஷங்களோ, பித்திரு தோஷங்களோ, பல வகை 64 வகையான தோஷங்கள் ரொம்ப கடினமானவை அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு பெரிய கடினமா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால் ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய இந்த நல்ல நேரத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். சோ அது உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோஷியரை கூட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன இருக்கு எது இருக்குன்னு பார்த்து அதை உடனே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேரங்காலங்கள் மாறுது. இந்த 2.5 வருஷம் தான் உங்களால ஜெயிக்க முடியும். ரிஷபத்துக்கு அடுத்த இந்த 2.5 வருஷம் முடிச்சு பாத்தீங்கன்னா 7.5 சனி வரப்போகுது. அப்ப இந்த 2.5 வருஷத்துல உங்களால எந்த அளவுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும், எந்த அளவுக்கு வளர முடியும், எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. 7.5 சனி வரும்போது அனுபவத்தையும் வழிகளையும் கொடுத்து குடிக்கும். அது கொஞ்சம் கடினமா இருக்கு உங்களுக்கு. இப்ப ரொம்ப ஈஸியா இருக்குது. சோ அதனால ஏதாவது ஜாதக ரீதியாக இருந்தாலும் அதை உடனே தெய்வ வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்தை நோக்கி புறப்படுங்கள். நல்லா இருக்கு ஜாதகம் இந்த மாதம். 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருந்தாலும், 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருந்தாலும் 15ஆம் தேதி கூட ராசிக்குள்ள வராது. அப்ப 4 குறைவர் 12 இருந்தா மனசளவு 15ஆம் தேதி சரி இருக்காது, மனக்குழப்பங்களாக இருக்கும், முயற்சிகள் தடைபட்டு போகும், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு, உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும். ஆனா 15ஆம் தேதி மேல சூரியனும் ராசிக்குள்ள வராது. சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். சூரியன் ராசியிலயோ லக்னத்திலயோ இருந்தா வளர்ச்சி, கீழே இருந்தாலும் வளர்ச்சி தான். மேல அவர் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேணும். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை விலக்கி கண்டிப்பாக வெளிச்சத்தை கொடுப்பாரு. அப்ப ரிஷபத்துக்கு 15ஆம் தேதிக்கு மேல யாருடைய லைஃப் எல்லாம் நல்லா வெளிச்சம் இல்லாம இருக்கும், சூரியன் உள்ள என்றே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். கூட புதனும் சேரும் பொழுது சூரிய புதாத்திய யோகம் ஏற்படும். அப்ப இந்த புதாத்திய யோகம் படிப்புக்குண்டான வேலை நிச்சயமா கொடுக்கும். நல்ல படிக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் கொடுக்கும், நல்ல அறிவுத்தன்மையை அதிகமாக கொடுக்கும். எந்த வேலையில இருக்கீங்களோ அந்த வேலையில நல்லா நுணுக்கமா செஞ்சு ஒரு பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி டிரான்ஸ்பர் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சூரியனும் புதனும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் 15ஆம் தேதிக்கு மேல. சோ ரிஷபம் அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் 11ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வராது. இது மட்டும் ஒரு சின்ன ஒரு மைனஸ். 7ஆம் அதிபதி உங்களுக்கு 12க்கு வருது. அதனால குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வாழ வேண்டியதா இருக்கலாம். அதில் வெளியே எங்காவது குடும்பத்தை விட்டு ஏதாவது டிராவல் போயிட்டு வர மாதிரி இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் செவ்வாய் இங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கு இல்லைங்களா? மறைந்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ ஆனால் மறைவுக்குண்டான வேலையும் செய்யும், ஆட்சி உச்சத்துக்குண்டான வேலையும் செய்யும். அப்ப மறைந்தாலும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வருதா அது அப்படியே நிவர்த்தி ஆயிடும். அல்லது நீங்களே விட்டு கொடுத்து போயிடுவீங்க, அல்லது உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் அதை விட்டு கொடுத்து போயிடுவாங்க. சோ பயப்பட வேண்டியதில்லை. எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் அருமையா இருக்கு. எல்லா கிரகங்களுமே அருமையா இருக்கு. எதுவுமே மிஸ்டேக்னு சொல்றதுக்கே இல்லை. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷப ராசி என்பதே அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கு. 100க்கு 98% மேல அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்கு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.